ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான சோயா கீமா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் கீமா மசாலா மாதிரியே இருக்கும். வெஜிடேரியனுக்கு இந்த வடகரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. இது பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தா செட் தோசை, கல் தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையான சோயா எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் இருக்கிற அந்த சோயாவை சுடு தண்ணியில் போட்டு வெதன்னு இருக்கிற தண்ணியாக இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சோயாவில் உப்பு இறங்குறதுக்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வாணலில் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 10 நிமிஷம் ஊறின அந்த சோயாவை நல்லா அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கொரன்னு ரொம்ப ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. அந்த கீமா மாதிரியே இருக்கணும். மட்டன் கீமாலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் ரிவர்ஸில் போட்டு எடுத்துருங்க. நல்லா தண்ணியை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். இப்போ ஒரு வாணலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரை துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், நல்ல பொடி பண்ண பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இது வதங்கிறதுக்கு நல்லா நமக்கு வெந்து வரும். ஏன்னா இப்போ இது நம்ம கிரேவி மாதிரி செய்யலை, மசாலா மாதிரி செய்கிறோம். அப்போ தான் இது எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் திரண்டு வரும் நமக்கு. அதனால் இதை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா இது வதங்கி அப்படியே அந்த ப்ரௌனாக ஆகணும். அந்த அளவுக்கு இந்த வெங்காயம் வறுபடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இந்த கீமாவுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுருந்தோம்னா அப்படியே நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 பொடியாக நறுக்கின தக்காளி. இதுவுமே இப்போ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அந்த தக்காளி சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதில் நல்லா வதக்கி விடுங்க. எதுவுமே இதில் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இது வதங்கி இருந்தால் தான் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். அந்த கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம், அது சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலாவோட. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த சோயா கீமாவை இதில் சேர்த்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், மைய அரைச்சிடாதீங்க. இப்படி கொரன்னு பல்ஸ் மோடில் ரிவர்ஸில் ஒரே ஒரு தடவை போட்டு அப்படி எடுத்திங்கன்னா இதாகிடும். தண்ணியையும் நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க. இப்படி பொலன்னு தான் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும்பொழுது நமக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் இறங்கணும் இல்லையா, அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் இந்த ஸ்பைசஸ், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் சேர்ந்து அப்படியே நல்லா கலந்து வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பாருங்கள், நல்லா இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி அதில் எல்லாமே சேர்ந்து சூப்பரான சோயா கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, வெஜிடேரியனுக்கு வடகரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் கீமா மசாலா மாதிரி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செட் தோசை, கல் தோசை, நார்மல் தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து
இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். சீக்கிரமே வேறு ஒரு ரெசிபியோட இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சந்திக்கலாம். பாருங்கள், சப்பாத்தியோட சூப்பரான ஒரு காம்பினேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.